ஜோஜோ ஜார்ஜ் இந்த படத்தில் சூர்யாவுக்கு அப்பாவா இவர் தான் நடிச்சிருக்காரு. அவரு இந்த படத்தில் அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போறாரு. காரணம் அவங்களோட ஒய்ஃபுக்கு குழந்தையின்மை இருக்கு. இதனால கிருஷ்ணர் கோயிலுக்கு போனா ஒரு தீர்வு கிடைக்கும்னு போறாங்க. அங்க அந்த கோவில் பூசாரி கிருஷ்ணரை பத்தி சொல்லுவாரு. அப்பதான் இந்த தம்மம் அப்படின்ற வார்த்தைய சொல்லுவாரு. தம்மம்னா நம்ம பிறப்போட பர்பஸ். அந்த மாதிரி கிருஷ்ணருக்கும் அவரோட ஒவ்வொரு பிறவிலையும் ஒரு பர்பஸ் இருந்தது. அழிக்கிறது காக்கிறது மட்டும் இல்ல, காதலும் அதுல வரும் அப்படின்னு அந்த பூசாரி சொல்லும்போது ஒருத்தர் வேகமா ஓடி வந்து ஜோஜோ, அதாவது இந்த படத்துல டேடின்னு வச்சுக்கலாம், அவரை கூப்பிடுறாரு. உங்களோட தம்பி அந்த கேட்டெல்லாம் உடைச்சிட்டாரு, அங்க பெரிய பிரச்சனை பண்ணிட்டாரு, உடனே வாங்கன்னு சொல்ல அந்த டேடி அவரை ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாரு. அந்த இடத்துல வாட்ச்மேனாக இருந்தவரை ஒருத்தர் வெட்டி கொன்று இருக்காரு. அதே இடத்துல அந்த வாட்ச்மேனோட குழந்தை ஒன்று இருந்திருக்கு. அந்த குழந்தைய பார்க்கும்போது இந்த டேடியோட ஒய்ஃபுக்கு அந்த குழந்தைய வளர்க்கணும்னு தோணுது. அந்த டேடிக்கு இதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் அவங்க ஒய்ஃபுக்காக அதை அக்செப்ட் பண்ண பிறகு அந்த குழந்தைய அவங்க தான் ரொம்ப நாளாக வளர்க்குறாங்க. ஒரு அம்மாவாக இருந்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அவங்களுக்கு சொந்தமாக எந்த குழந்தையும் இல்லை. அந்த குழந்தைக்கு அந்த கிருஷ்ணரோட பூசாரியே பாரிவேல் கண்ணன்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்க்கும் போது அவங்க அம்மாவுக்கு தெரியுது இந்த பையன் சிரிக்கவே மாட்டேங்கிறான்னு. அப்புறம் அவங்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் கன்சல்ட் பண்ணி பார்க்குறாங்க. நிறையா ஜோக் சொல்லி சிரிக்க வைக்க பார்க்குறாங்க. எதுவுமே வேலைக்காகல. அவனுக்கு சிரிப்பே வரமாட்டேங்குது. பாரியை ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. அங்கே நிறைய பேர்த்துக்கிட்ட சண்டை போடுறான். சார் சொல்கிறதுனால அவங்க அம்மா அவனை ஒரு கராட்டே கிளாஸில் சேர்த்து விட்றாங்க. அதுதான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அதை அவன் தொடர்ச்சியாக பண்ணுறான். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. பாரி அவங்களோட சொந்த மகன் இல்லை, ஒரு வாட்ச்மேன் வீட்டில் இருந்து தான் எடுத்தோன்றதை சொன்ன பிறகு அதனால தான் எங்கள் அப்பா இவ்வளோ கோபமாக இருக்காரான்னு அவன் சொல்லுவான். அவர் எப்படி இருந்தாலும் அவர் தான் அவனுக்கு அப்பான்னு அவங்க சொல்லிவிட்டு அப்போவே இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் காசியில் அவங்க அம்மாவுக்கு சடங்கு நடந்துகிட்ருக்கோம். இவனை அங்கேயே கழட்டி விட்டு போயிடலான்னு டேடி நினைப்பாரு. ஆனால் அந்த ஜோசிக்காரரு இவன் உன்கிட்ட வந்ததுக்கு ஒரு பர்பஸ் கண்டிப்பாக இருக்கும், நீ இவனை இங்கே விட்டுட்டு போனாலும் திரும்ப திரும்ப உன்னை தேடி தான் வருவான் அப்படின்னு சொல்லி அவனை கன்ஃபியூஸ் பண்ணிடுவார். அதனால் டேடி அரை மனசோட இவனை வளர்க்கலான்னு முடிவு பண்ணிடுவார். இந்த இடத்துல தான் அந்த குட்டி பையன் பாரி ருக்மணியை மீட் பண்ணுவான். ருக்மணியோட அம்மாவும் அங்கே இறந்து அந்த சடங்குக்காக தான் அவளும் வந்திருப்பா. அப்போ பாரி அழுவுறதை பார்த்து தான் அவள் வந்து பக்கத்தில் உட்காந்து அழுவக்கூடாது, நம்ம சந்தோஷமாக அனுப்பி வச்சோன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ஆறுதலாக பேசுவா. அப்போ பாரி பேரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நீ சிரிச்சா அழகாக இருப்ப பாரின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடும். இதே வார்த்தையை தான் அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி பாரிட்ட சொல்லியிருப்பாங்க. அதே வார்த்தையை அந்த ருக்மணி சொன்னதும் பாரிக்கு ருக்மணியை பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டில் கார்டு ரெட்ரோன்னு போடுவாங்க. காசிலேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த டேடியை நிறையா பேர் ட்ரெயின்லேயே வச்சு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. அப்போ ட்ரெயினில் இருந்த பாரி எழுந்திரிச்சு எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவங்க அப்பாவை ஒருத்தர் கூட கை வைக்க விட மாட்டான், எல்லாத்தையும் அடிச்சிருவான். இதை அட்டாக் பண்ணது அந்த டேடியோட தம்பி தான். ஸ்டார்டிங்கில் ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அதே ஒருத்தன் தான் இப்போவும் பிரச்சனை பண்ணுவான். அவனை அடித்து மூஞ்செல்லாம் உடச்ச பிறகு தான் இந்த பாரியை பார்த்து டேய் மவனே அப்படின்னு அந்த டேடி சொல்லுவார். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பாரியை தான் மகனாகவே ஏற்றுக்கிட்டாரு. அவனை ஒரு இரும்பு கையாக பார்க்க ஆரம்பித்தார் இந்த டேடி. அடுத்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 1993 ஆஃப்ரிக்காவில் ஒரு இடத்த காட்டுறாங்க. அதில் ஒரு கடத்தல் கும்பல் ரயில்வே ட்ராக் மேலே நின்றுட்டு ஒரு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணி இந்த தங்க மீன் ஃபுல்லாக எனக்கு தான் சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அதில் வெறும் மீன் தான் இருக்கும். அதில் ஒரு போர்டில் எழுதியிருக்கும் வச்சு செஞ்சு சாப்பிடுன்னு. அந்த ஆஃப்ரிக்காக்காரனுக்கு இது புரியாது. அது ஃபோட்டோ எடுத்து இந்தியாவில் இருக்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோட்டோ இந்தியாவில் இருக்க டேடிக்கு தான் வரும். அவர் தான் இந்த ஆஃப்ரிக்கனோட சேர்ந்து இந்த கடத்தல் வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கார் போல். டேடி இப்போ 2வது கல்யாணம் பண்ணி பாரி இல்லாமல் இன்னொரு குழந்தைய அவருக்கு இருக்குது. அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கேயோ ரெடி ஆகுறாங்க. பார்த்தா பாரிவேலுக்கு அன்றைக்கி கல்யாணம், அதுக்கு தான் ரெடி ஆகுறாங்க. இப்போ தான் நம்ம சூர்யாவோட இன்ட்ரோவிலே ஒரு 10 பேர் அடிக்கிற மாதிரி மாசாக தான் காமிச்சிருப்பாங்க. அடிச்சுட்டு அவர் கோட் செட்லாம் போட்டுட்டு வரும்போது தான் அவரோட ஃபுல் ஃபேஸை ரிவீல் பண்ணுவாங்க. அவர்கிட்ட அடி வாங்கின எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நண்பன் எதிரி யாராக இருந்தாலும் இன்னையோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், இனிமேல் எங்கள் அப்பாவோட சேர்ந்து இந்த தொழில் நான் பண்ண போகிறது இல்லை, எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். பயராட்டம் இருந்த பையனை இப்படி பூவாட்டம் மாற்றிட்டாங்களே, யாருப்பா அந்த பொண்ணுன்னு அந்த கூட்டத்தில் ஒருத்தன் கேட்பான். ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு நாள் பாரி அவனோட தம்பியை கூட்டிகிட்டு போகிறான். யாருப்பா தம்பினா அந்த டேடியோட 2வது ஒய்ஃபோட பையன். அவன் தம்பியோட நாய்க்குட்டிக்கு அடிபட்டுச்சுன்னு ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அந்த டாக்டர் தான் ருக்மணி.
நாய்க்குட்டியை ரொம்ப பயமுறுத்தி வச்சுருக்கீங்க, பிடிச்சி கொஞ்சுங்கன்னு ருக்மணி சூர்யாட்ட நாய்க்குட்டியை கொடுப்பாங்க. நாய் பயத்தில் சூர்யா மேலேயே யூரின் விட்டுரும். உடனே அவர் சட்டையை கழட்டும் போது தான் பாரியோட வயிற்றில் ஒரு வேலோட சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை சின்ன வயசுலேருந்தே பாரிக்கு இருக்கும். அதை ருக்மணியும் சின்ன வயசில் பார்த்துருப்பாங்க. இப்போ அதை அவங்க பார்க்கும்போது தான் இவன் தான் பாரிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி, நீ இன்னும் சிரிக்க பழகலையா பாரின்னு சொல்லுவாங்க. அப்போ சூர்யாவுக்கும் இவங்க தான் ருக்மணின்னு தெரிய வரும். சின்ன வயசில் அவங்க 2 பேரும் பேசுனதோடு இல்லாமல் ருக்மணியோட அம்மாவும் இறந்து போனப்போ அவங்களால கொல்லி வைக்க முடியாது, ஒரு பையன் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்லும்போது நம்ம பாரி தான் போய் ருக்மணியோட அம்மாவுக்கு சடங்கு பண்ணியிருப்பான். இந்த சீனை அப்படியே காட்டிகிட்டே இருக்கும்போது 14 வருஷத்துக்கு அப்புறம் ருக்மணியும் பாரியும் ஒன்று சேர்ந்துருவாங்க. இப்போ தான் அந்த டீசரில் வந்த சீன் நடக்கும். காசியில் திரும்ப அவங்க 2 பேரும் ஒன்றா உட்காந்து, அதே காசியில் நான் கோவத்தெல்லாம் கம்மி பண்ணிக்கிறேன், எங்கள் அப்பாவோட தொழிலை இன்னையோட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி பூஜா வச்சுட்டு கேட்பாங்க. ஏன்னா ருக்மணி ரொம்ப சாஃப்டான கேரக்டரு, அவங்களுக்கு வயலன்ஸ்லாம் பிடிக்காது. அதுக்காக சூர்யா தன்னை மாற்றிக்குவார். அப்புறம் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் நடக்கும். கல்யாணத்தில் தான் இந்த கனிமா சாங் ஓடும். ஒரு பக்கம் சாங் ஓடும், இன்னொரு பக்கம் அந்த டேடிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு தங்க மீனை தான் பையன் தான் கடத்தி வச்சுருக்காங்கிறதுனால தான் பையனை பிடிச்சி கேள்வி கேட்பார். யாருக்கும் தெரியாமல் இதை வெளியே பண்ணிகிட்ருக்கவர் ஒரு கட்டத்து மேலே சூர்யா நான் அதை சொல்லவே மாட்டேன்னு சொல்லிடுவார். இப்போ டேடி, டே அனாதை பையில நீ சொல்லலைன்னா உன்னோட ருக்மணியை வெட்டிடுவேன்னு கத்தி எடுத்துக்கிட்டு ருக்மணியை வெட்ட போவார். இப்போ சூர்யா டக்குன்னு அங்கே இருக்கவங்களாம் அடித்து போட்டு ஓடி வந்து அந்த கத்தியை பிடிங்கி அந்த டேடியோட கையையே வெட்டிடுவார். ருக்மணி முன்னாடியே இதெல்லாம் நடந்துடும். கொஞ்ச நேரத்தில் அந்த மண்டபத்தில் போலீஸ்லாம் வந்து சூர்யாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ருக்மணிக்கு ரொம்ப கவலையாக போயிடும். பாரிக்கு ருக்மணி ஆசைப்பட்ட மாதிரியே அவ கூட சேர்ந்து வாழ முடியாமல் போச்சேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். ஜெயிலில் பாரி இருக்கும்போது அவங்க அப்பாவோட ஆளுங்க சில பேர் பாரியை அடிக்க வருவாங்க. அத்தனை பேர்கிட்டையும் அடி வாங்கிட்டு கம்முனே இருப்பாங்க. மனசுக்குள்ளேயே இந்த பனிஷ்மெண்ட்டு போதுமாடி, இந்த பனிஷ்மெண்ட் போதுமாடின்னு சொல்லிட்டு அத்தனை பேர்கிட்டையும் அடி வாங்கிட்டே இருப்பார். ஒரு டைமு போலீஸ்காரரும் சேர்ந்து அந்த பாரியை அடித்து தங்க மீன் எங்கடா ஒழிச்சு வச்சுருக்கா சொல்லிடுறான்னு சொல்லி மிரட்டும் போது சூர்யாவோட பாக்கெட்டில் இருந்தால் அந்த ருக்மணியோட ஃபோட்டோவை எடுத்து இவ பெரிய கிளியோபட்ரா அப்படின்னு சொல்லி தூக்கி வீசுவான். அப்பையிலேருந்து தான் சூர்யாவுக்கு கோபம் வந்து இந்த பனிஷ்மெண்ட் போதுமாடின்னு சொல்லிட்டு அத்தனை பேர்த்தையும் அங்கே அடிக்க ஆரம்பிப்பார். போலீஸோட கன்னை வாங்கி அவர் தலையில் வச்சு மிரட்டுவார். பாரி இறந்துட்டா தங்க மீன் எங்கே இருக்குங்கிறது தெரியாமல் போயிடும். இதனால் பாரி சாவக்கூடாதுன்னு அந்த போலீஸ்காரனே பயப்பட ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ஜெயிலில் எல்லாருமே பாரியை பார்த்து பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஜெயிலில் திரும்ப கெத்தாயிடுவார் பாரி. ஜெயிலில் பாரி அவனுக்கு தெரிஞ்ச 2 பேர்த்த வச்சு ருக்மணி எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க சொல்லுவான். இன்னொரு பக்கம் டேடி ஜெயிலில் பாரியை ஒன்றும் பண்ண முடியாதனால ருக்மணியை வச்சு மிரட்டலான்ட்டு ருக்மணியை கண்டுபிடிக்க சொல்லுவான். ஒரு 5 வருஷமாக தேடி பார்ப்பாங்க, ருக்மணி எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு வழியாக பாரியோட 2 ஃப்ரெண்டு ருக்மணி அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலாண்டில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏற்கனவே ஒரு போலீஸ்காரரு பாரியை பார்த்து, நீ தப்பிச்சு போனீன்னா எனக்கு 10 லட்சம் கொடுப்பாங்க, உனக்கு பாதி எனக்கு பாதி, ஒரு நல்ல அடியால் அவங்க எதிர்பார்க்குறாங்க, நீ வேணா போறியா அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அப்போ பாரி வேணான்னு சொல்லிடுவார். இப்போ ருக்மணி எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்கன்னு கேட்டதும் உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணி, நாளைக்கே நான் தப்பிச்சு போகிறேன், எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, அந்த 10 லட்சமும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லுவார். அன்றைக்கி நைட்டே பாரி ஜெயிலேருந்து தப்பிச்சு போவார். தப்பிச்சு போய் அந்த கடத்தல் கேங்குக்கிட்ட மீட் பண்ணும்போது அவங்கள எல்லாத்தையும் அடித்து பார்க்க டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இவர் கையில் 2 குச்சை வச்சுக்கிட்டு மொத்த பேட்டையும் அடிச்சுட்டு அந்த பைக்கில் அவன் ஃப்ரெண்டோடு சேர்ந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. எஸ்கேப் ஆகி பாரி ஒரு சிரிப்பு டாக்டரை மீட் பண்ணுவான். அந்த சிரிப்பு டாக்டர் ஜெயிலில் இதுக்கு முன்னாடி சூர்யாவை வந்து பார்த்து சூர்யாவை சிரிக்கவே மாட்டேங்கிறான்னும் போது ரொம்ப கடுப்பேற்றி விட்டான். அதனால் இந்த டாக்டரை கிட்னாப் பண்ணி, அந்த டாக்டரோட பேர் சார்லின் சாப்ளின், இனிமேல் நான் தான் சார்லின் சாப்ளின்னு பாரி தான் நேமை மாற்றிக்குவான். அந்த டாக்டரை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு, இனிமேல் நான் சிரிப்பு சொல்லித்தர போகிறேன், நீ எனக்கு அதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அந்த டாக்டரோடு சேர்ந்து அந்தமான் நிக்கோபர் ஐலாண்டுக்கு போவாங்க. அந்த ஐலாண்டில் ருக்மணி அனிமல்ஸ் டாக்டராக தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம சூர்யா அங்கே போனதும் விளம்பரம்லாம் பண்ணி ஒரு சிரிப்பு ஷோ கண்டக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வர வச்சு சிரிப்பு ஷோ பண்ணி பார்க்குறாரு. மூஞ்சை உருன்னே வச்சுக்கிட்டு ஜோக் சொல்லுவார். அங்கே இருக்க யாருக்குமே சிரிப்பு வராது.
பெரும்பாலும் அந்த அந்தமான் நிக்கோபரில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிரிப்புனா என்னன்னே தெரியல. அவங்கள சிரிக்க சொல்லணுன்னாலே அவங்களோட தலைவர் சொன்னால் தான் சிரிக்கிறாங்க. அதுவும் ஏதோ ஒரு விதமாக சவுண்டு மட்டும்தான் எழுப்புறாங்களே தவிர அவங்களுக்கு சிரிப்பே வரமாட்டேங்குது. இப்படி ஒரு நாள் இந்த காமெடி ஷோ போயிட்டுருக்கும்போது தான் ருக்மணி வந்துடுவாங்க. அந்த ஷோவை அவங்க எதர்ச்சியாக அட்டன் பண்ணும்போது சூர்யாவை அவங்க மீட் பண்ணிவிடுவாங்க. அடுத்த நாள் ருக்மணியை பார்க்கறதுக்காக சூர்யா ஒரு நாய்க்குட்டி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ ருக்மணி நீ என்னை ரொம்ப அழ வச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் இருக்கவங்கலாம் சிரிக்க மறந்தவங்க, இவங்களையாச்சும் சிரிக்க வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு செம்ம சீன் வருங்க. சூர்யாவுக்கு சிரிப்பே வராது இல்லையா, அவர் கண்ணாடி முன்னாடி சிரிக்க கற்றுக்குவார். அவரோட நடிப்பு இந்த இடத்துல வேறு லெவலில் இருக்கும். ஒரு சிரிப்பே வராதவன் சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி சூப்பராக நடிச்சிருப்பார். அப்போ தான் இந்த சார்லி சாப்ளின் ஒரு நல்ல ஐடியா பண்ணியிருப்பார். அவர் சிக்னல் கொடுத்தா ஒரு 2 பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால் சூர்யா ஜோக்கே சொல்லனாலும் சிரிப்பாங்க. அதனால் கூட்டத்தில் இருக்கவங்க எல்லோரும் இதான் ஜோக்குன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஒரு 3 பேர் எப்பயுமே சிரிக்க வச்சனால கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த விஷயம்லாம் ருக்மணிக்கும் தெரியுது. சூர்யா சூப்பராக ஜோக் சொல்கிறாருன்ற விஷயத்த அவங்க கேள்விப்பட்டுருவாங்க. ஒரு நாள் அந்த அந்தமான் நிக்கோபரில் ஒரு பெரிய கை மாதிரி ஒரு ரவுடி கும்பல் ஒரு 3 பேர் சேர்ந்து சூர்யாவை மிரட்டி நீ எங்களோட கெஸ்ட் ஹவுஸுக்கு இந்த ஷோவை பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சூர்யா ருக்மணிக்கோசரம் கோவம்லாம் படாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கும் போய் அந்த ஷோலாம் பண்ணி காட்டுவாங்க. இந்த விஷயம் ருக்மணிக்கும் தெரியும். சூர்யா கோவப்படாமல் இருக்கிறத பார்த்து ருக்மணி ஆச்சரியப்படுவாங்க. இப்போ சூர்யா அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு இந்த ஷோ பண்ணுறதுக்காக போனால் அங்கே ஒரு பார்ட்டி மாதிரியே நடந்துகிட்ருக்கும். அந்த ரவுடி பல பொண்ணுங்களோட சேர்ந்து சுற்றிட்டுருப்பான். அப்போ ஒரு வார்த்தையை விட்டுருவான். இதெல்லாம் என்னங்க, ஒரு அனிமல் டாக்டர் ஒன்று இங்கே இருக்காங்க, அந்த பொண்ணோட ஒரு நாள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவுக்கு கோவம் வந்துடும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறேன்னு வீட்டோட செவுரையே அடித்து உடச்சிருவார். அடுத்த நாள் ஒரு மான் செத்து கிடக்கிறத சூர்யா பார்த்துருவார். அந்த விஷயமா அந்த டாக்டர் பார்க்கும்போது இது கன்னால் சுட்டு கொன்று இருக்காங்கன்னு தெரியும். அப்போ ருக்மணி கோவப்பட்டு இது யார் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுதான்னு அந்த ரவுடி கும்பலை பார்த்து கத்துவாங்க. உடனே ருக்மணியை பார்த்து அவன் டார்லிங் என்ன சொல்கிறியா அப்படின்னும்போது சூர்யாவுக்கு கோவம் வந்துடும். அந்த இடத்துல கோவத்தை காட்ட முடியாதனால சூர்யா ஒரு கதவை ஓங்கி அடிப்பார். அந்த கதவை உடஞ்சி கீழே விழுந்தால் அது ஒரு கோவிலாக இருக்கும். அந்த கோவில் ஓப்பன் ஆனதுக்கு சூர்யா தான் காரணமாக இருப்பார். அதுக்கப்புறம் அந்த ரவுடி கும்பல் கிட்ட நாளைக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸில் மான் கறி பிரியாணி இருக்குது, எல்லோரும் கண்டிப்பாக ஷோ ஓட்டி சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லி கூப்பிடுவான். வரேன்னு சொல்லுவான். இப்போ தான் ஒரு மாசான சீன் வரும். பைக் எடுத்துக்கிட்டு கெத்தாக போய் வெல்கம் வெல்கம் அப்படின்ற அந்த சீன்லாம் வரும்ல, அதெல்லாம் இந்த இடத்துல தான் நடக்கும். இந்த இடத்துல சூர்யா ஒரு வித்தியாசமான ஷோ காட்டுறேன்னு கிட்ட போய் அவர் உடம்புல ஒவ்வொரு இன்ச்சாக அளந்து ஒரு இடத்துல ஓங்கி அடிப்பார். நாளைக்கு 6 மணிக்கு உனக்கு இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார். அங்கே இருக்க மொத்த பேத்தையும் பயங்கரமாக அடித்து எல்லாரும் உயிரோடு தான் இருப்பாங்க, ஆனால் வலியோடு இருப்பாங்க. அடுத்த நாள் பூஜா கட்சை கூப்பிட்டுட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போனதும் அத்தனை பேரும் அந்த பூஜா கட்சோட காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் தெரியாமல் உங்கள்கிட்ட அப்படி பண்ணிட்டோம், இனிமேல் எந்த அனிமலையும் நாங்கள் கொல்ல மாட்டோன்னு சொல்லி பயந்து ஒதுங்கிடுவாங்க. அப்போ இந்த ஜெயிலில் சூர்யாவை காப்பாற்றி வேலை பேசியிருப்பாங்களே அவங்களோட சொந்த ஊரே இது தான். இங்கே தான் சூர்யாவை கொண்டு வர பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே சூர்யா தப்பிச்சு இங்கேயே வந்திருக்காரு. இந்த விஷயத்த உடனே அந்த டேடிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவனோட பாஸுக்கும் சொல்லிவிடுவாங்க. இப்போ ருக்மணியும் பாரியும் அந்தமானில் தான் இருக்காங்கங்கிறது டேடிக்கும் தெரிஞ்சிடும். உடனே டேடி அங்கேருந்து கிளம்பி இங்கே அந்தமானுக்கு வர பார்ப்பார். இப்போ தான் மெயின் வில்லனாக காட்டுவாங்க. மெயின் வில்லன் ஒரு அரக்கன் மாதிரியே இருக்கான். ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேடியம் மாதிரி வச்சுக்கிட்டு அதில் மாற்றி மாற்றி அவங்கள அடிச்சிக்க வச்சு அதை ஒரு 30 பேர் பக்கம் சுற்றி உக்காந்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசமான கேமு. இவன் தான் அந்த அந்தமான் நிக்கோபரோட தலைவன். இவனோட அப்பா தான் நாசரு. அவர் தான் ரொம்ப வருஷமாக இந்த அந்தமானில் ஒரு பெரிய ஆளாக இருக்கார். அவர் கீழே தான் மற்றவங்க எல்லாருமே. இன்னமும் இது ஒரு ராஜா காலத்தோட பீரியாடிக் ஸ்டோரி தான். அவனோட பையனுக்கு இன்னும் அந்த வாரில் ரொம்ப ஆசை இருக்கனால இவன் மேனுவலாக ஒரு 4 பேர்த்த அடிச்சிக்கிற மாதிரி வாரை க்ரியேட் பண்ணி அதை டைம் பாஸாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இந்த வாரில் சூர்யாவை சேர்த்து விட்றதுக்கு தான் அவங்க பாஸுங்க 10 லட்சம் விலை பேசி சூர்யாவை வாங்கியிருக்காங்க.
ஆனால் இன்னொரு பக்கம் ருக்மணி சூர்யாவை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சூர்யாவோட சேர்ந்து பைக்லலாம் போகும்போது சூர்யாவுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ தாங்க அவருக்கு சிரிப்பே வருது. சூர்யா ருக்மணியோடு சேர்ந்து அவரோட காதலை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பார். ரொம்ப ஜாலியாக லவ் மூடில் இருப்பார். ஒரு நாள் இந்த காமெடி ஷோ நடந்துகிட்ருக்கும் போது அந்த கிங்குன்றவன் வந்து அந்த சூர்யாவோட வேஷத்தெல்லாம் கலைச்சி உண்மையான சாப்ளின் ஜெயராம் தான், இவன் சும்மா நடிச்சிட்ருக்கான், ருக்மணி ஒன்றை பார்க்கறதுக்காக இவன் போட்ட வேஷம்தான் இது அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொன்ன பிறகு சூர்யாவுக்கும் ருக்மணிக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்து ருக்மணி சூர்யாவை வெறுத்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ இந்த கிங்கு, நீ தேவதாஸெல்லாம் இருக்கக்கூடாது, என் கூட வா, நான் காசு கொடுக்குறேன், நீ வந்து ஒரு வாரியர், நீ ஒரு டீமன், நீ ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சூர்யா, நான் வரேன், கிடைக்கிறவனெல்லாம் செத்தான்டான்னு சொல்லி அந்த கிங்கோட வார் நடந்துகிட்ருக்க அந்த இடத்துல போய் கிங்கோட டீமு ஃபுல்லாக கலெக்ட் பண்ண கிரிமினல்ஸு, ஜெயிலில் இருந்து இல்லை பெரிய பெரிய அடித்தடி பண்ணிகிட்ருக்க கிரிமினல்ஸு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஊருக்காரங்க பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே சண்டை நடந்து எந்த டீம் தோக்குதோ அதில் வீக்கான ஒருத்தனை அன்றைக்கே கொன்னுடுவாங்க. இதுதான் அந்த கேமு. இந்த கேமில் தான் சூர்யாவும் கலந்துக்குவார். அவர் கலந்துக்கிட்ட போது, எனக்கு இத்தனை பேர் அடிக்கிறதுக்கு நான் ஒரு ஆள் போதும், நான் ஒருத்தனே பார்த்துக்குவேன்னு சொல்லுவான். அதுக்கு அந்த கிங்குங்கிறவன் இன்ட்ரெஸ்டிங் சொல்லி அந்த பந்தயத்தை நடக்க வைப்பான். சூர்யா மொத்த பேர்த்தையும் அடிச்சிருவான். அடித்த பிறகு அந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்க ஒருத்தனை வீக்கானவனா நாசர் செலக்ட் பண்ண பிறகு அவனை கொன்ன சொல்லி கிங் சொல்லுவான். சூர்யாவுக்கு தயக்கமாக இருக்கும், நான் பண்ணலன்னு சொன்ன பிறகு இது ஃபஸ்ட் டைமுன்றனால விடுறேன்னு சொல்லி உயிரோடு இருக்கும்போதே அவன் கழுத்தை கத்தியால் வச்சு அறுத்து அவனை கொன்னுடுவாங்க. அன்றைக்கி நைட்டு பாரியை பார்க்குறதுக்கு டேடி வந்துடுவான். கிங்கும் நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி பாரியை அமுச்சு விடுவான். பாரி அவங்க அப்பாவை பார்க்க போனதும், தங்க மீன் எங்கடா ஒழிச்சு வச்சுருக்க சொல்லிவிடு, இல்லைனா உன்னோட ருக்மணின்னு சொல்லி எல்லாத்தையும் கொன்னுடுவான்னு மிரட்டுவான். ஆனால் அதுக்குள்ளே சூர்யா கில்லாடித்தனமாக அவனோட 2வது ஒய்ஃபோட பையன் இருக்கான்ல, அவனை கடத்தி வச்சுக்கிட்டு அவனை நான் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருவார் சூர்யா. அங்கேருந்து ரிட்டன் வந்ததும் லவ் டிடக்ஷன் ஒரு பாட்டெலாம் போட்டு அந்த கிங்கோடு சேர்ந்து சூர்யா ரொம்ப ஜாலியாக ஃபைட் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பான். அவங்க 2 பேரும் பார்க்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே தெரிவாங்க. இது அந்த கிங்கோட உண்மையான கிங் நாசருக்கு இது பிடிக்காது. அதனால் அன்றைக்கி நைட்டு சூர்யா போதையில் இருக்கும்போதே அவனை கொல்றதுக்கு ஆளை செட் பண்ணிவிடுவான். அப்போ நாசரை அவனோட கிங்கு கூப்பிட்டு, அவன் சாதாரண ஒரு அடியால் அவன் கூட ஏன் இவ்வளோ க்ளோஸாக பழகிட்டுருக்க, நீ வந்து இவ்வளோ முட்டாளாக மாறுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லும்போது, நான் முட்டாள் கிடையாது, அவன் கூட பழகிறதுக்கு காரணம் அவனோட தங்க மீன் எங்கே இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டான். ஒரு ஃப்ரெண்டுன்னு பொய் சொன்னதுக்கே அவன் அப்பங்கிட்டே சொல்லாத விஷயத்த என்கிட்ட அவன் சொல்லிட்டான்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட அந்த தங்க மீன் எங்கே இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் ஒரு டாப் கிளாஸ் ஃபைட்டர், இவனை ஃபாரினுக்கு அனுப்புனா லட்சம் கோடி கணக்கில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதுக்குள்ளே நாசர் அனுப்பின ஆளுங்க சூர்யாவை அடிக்க பார்ப்பாங்க. அப்போ கடலில் அவனை அடிக்கும்போது கடலுக்குள்ளே சூர்யா ஒரு 2 நிமிஷமாக உள்ளே போயிடுவார். உள்ளே போனவர் டக்குன்னு அவருக்கு ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி வந்து மேலே ஏஞ்சி வந்து ஒரு கப்பலில் ஏறி நிற்பார். கையில் கப்பலோட நங்கூரத்தை வச்சுருப்பார். அப்போ அந்த ஊர் மக்கள் தான் சூர்யாவை அடிக்க வந்திருப்பாங்க. அவங்க சூர்யாவை பார்த்து சாமி சாமின்னு சொல்லி எல்லாரும் கீழே விழுந்து சூர்யாவை பார்த்து கும்பிடுவாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி வருது. சின்ன வயசில் ஒரு குழந்தையா அந்த வாட்ச்மேன் வீட்டில் பார்த்தவங்க அந்த வாட்ச்மேனோட குழந்தை கிடையாது. அவங்க இந்த அந்தமான் நிக்கோபாரில் அந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருந்த அந்த டீமோட தலைவனாக இருக்க அவனோட பையன் குரூப்பில் இருக்க எல்லாரோட குழந்தையையும் எனக்கு அடியாளாக சேர்த்து விடுங்கன்னு சொல்லி அந்த கிங்கை ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இதனால் ரொம்ப வருஷமாக அந்த கோவிலில் வேண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு பூசாரி சொல்லுவான், ஒரு வேலுள்ள ஒரு குழந்த பிறக்கும், அந்த குழந்த தான் உங்களை காப்பாற்ற போவான் அப்படின்னு சொல்லுவான். அந்த குழந்த அந்த ஊர் தலைவனுக்கு தான் பிறக்கும். அந்த குழந்த பிறந்த உடனே யாருக்குமே தெரியாமல் அந்த குழந்தைய வேறு இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. எப்படியாச்சும் இவன் வளர்ந்து நம்மளை வந்து காப்பாற்றிடுவான்னு இன்னமும் நம்பிகிட்ருக்காங்க.
அந்த குழந்தை தான் இன்னைக்கு வளர்ந்து அந்தமான் நிக்கோபாரில் சூர்யாவா பாரியா வந்து நிற்கிறாரு. இந்த விஷயம் எல்லாமே பாரிக்கு தெரிஞ்ச பிறகு அவனோட உண்மையான அம்மா அப்பாவோட பாரி சேர்ந்துருவான். இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு இந்த டைம் சூர்யா ஃபைட் பண்ணும்போது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க அந்த டீமை விட்டு நான் அவங்களோட சேர்ந்து ஃபைட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நின்று இந்த ரெட் கலர் போட்டிருக்க அத்தனை பேர்த்தையும் அடித்து துவம்சம் பண்ணிடுவார் ஒத்தாளாக. அடித்த பிறகு இந்த ரெட் கலரில் இருக்க யாரையோ ஒருத்தரை கொல்லணுங்கிறதான ஆட்டத்தோட ரூல்ஸு. இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்கும் வாழ தகுதி இருக்குது, ஆனால் 2 பேர்த்துக்கு இங்கே வாழவே தகுதி இல்லைன்னு சொல்லி அந்த கிங்கையும் அவங்களோட அப்பா நாசரையும் கொல்லணும்னு சூர்யா முடிவெடுப்பார். அப்போ அவன் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கான்னு சொல்லும்போது சூர்யா ட்ரெஸ்ஸை கழட்டி காட்டுவார். சின்ன வயசில் அவங்க பார்த்து பயந்துட்டு இருந்தா அந்த வேலுள்ள பையன் சூர்யா தான். அவங்கள அழிக்க வந்தவன் சூர்யா தாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ உடனே கன்னை வச்சு சுட பார்ப்பான். அந்த நேரத்தில் ஷீல்டெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க அந்த கன்னை தீர்ற வரைக்கும் மறைஞ்சிருப்பாங்க. கன்று தீர்ந்த பிறகு இறங்கி ஒவ்வொருத்தராக அடித்து கொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிங்கையும் அடித்து அவனை கயிறை கட்டி தொங்க விட்ருவாங்க. நாசர் அந்த இடத்த விட்டு ஒளிஞ்சு ஓடி போயிருப்பான். அப்போ நாசரோட வீட்டுக்கே போய் அந்த வீட்டெல்லாம் அடித்து உடச்சி நாசராக அடிக்கலான்னு போகும்போது அவனே தன்னை கன்னால் வச்சு சுட்டு கொன்னுடுவான். அப்போ தான் ஒரு சூப்பரான டைலாக் சொல்லுவார் சூர்யா, உச்சக்கட்ட கோலை தான் சர்வதிகார்னு. அப்புறம் நாசரோட வீட்டில் இருந்தால் அந்த சாமியோட வேலை எடுத்து தான் தோளில் வச்சுக்கிட்டு அவங்க ஊர் மக்களோட சேர்ந்து அவரோட ஊருக்கு வந்து அவங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அழுது புலம்பி பேசுவார் நம்ம சூர்யா. இந்த இடத்துல தான் கதை இன்னும் முடியலைங்க. இந்த சூர்யாவோட வளர்ப்பு அப்பா டேடி ஒரு பெரிய கன் படையோடு வச்சுட்டு சூர்யாவை கொல்றதுக்காக இந்த ஊருக்கு வருவார். அப்போ அந்த டேடி ஸ்ட்ரைட்டாக அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு போவான். அங்கே அந்த கிங்கு கவுத்தில் தொங்கிட்டு இருப்பான். அவனை கொல்ல போகும்போது என்கிட்ட அவன் தங்கமீன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டான், என்னை காப்பாற்றினா நான் அவனுக்கு சொல்லுவேன் அப்படின்னுவான். இத்தனை வருஷமாக என் கூட இருந்தால் என்கிட்ட சொல்ல உன்கிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவனை காப்பாற்றிக்கிட்டு அந்த கோவிலுக்கு போவாங்க. அங்கே சூர்யா அந்த வேலை அந்த சாமியோட வச்சிருவார். அப்புறம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கும் போது அவங்கள அடிக்கிறதுக்காக ஒரு படையே வராங்கன்னு சூர்யாவுக்கு தெரிஞ்சிடும். அவங்க 2 பேர் கன்னெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கோவிலை நோக்கி வரும்போது எங்கடா தங்க மீன் இருக்குன்னு அந்த கிங்கிட்ட கேட்டால் இங்கே இருக்க எல்லாத்தையும் சுட்டு கொன்னிட்டு அப்புறம் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்கள சுட்டு கொல்றதுக்கு வருவாங்க. இங்கே வந்து பார்த்தா ஒவ்வொருத்தரோட கையிலையும் ஒரு பெரிய கன்று வச்சுருப்பாங்க தோளில். அந்த கன்னில் மீன் மாதிரி தங்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கும். இதை தான் இவ்வளோ நேரமாக தங்க மீன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து முன்னாடி நின்றுடும். யாராச்சும் கிட்ட நவுந்திங்கன்னா சுற்றுவன்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்டேயே சூர்யா சொல்லுவான். அவங்க அம்மா அதை அழுத்துனதும் டப்புன்னு ஒன்று போய் வெடிக்கும். வெடித்தா ஒரு பாம் வெடித்த மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். இதனால தான் இந்த தங்க மீனுக்கு அத்தனை பேர் போட்டி போட்டிருக்காங்க. இதை பார்த்து அவங்க எல்லோரும் பயந்து அந்த கன்னெல்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆகிடுவாங்க. அப்போ அவங்க அம்மா சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு ஒட்டுமொத்த பேரையும் மாற்றி அங்கே இருக்க மொத்த பேருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஊர் மக்களே ரொம்ப வருஷங்க அப்புறம் நிம்மதியாக சிரிப்பாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த கிங்குங்கிறவனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவான். அங்கே ஃபைட் பண்ண வந்த எல்லாரும் மிரண்டு போய் நின்றுடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை கார்த்திக் சூப்பராஜ் படம்னு சொல்லி முடிச்சிருவாங்க. கடைசியாக முடிவு போகும்போது பாரிக்கும் ருக்மணிக்கும் கல்யாணம் நடக்கும். அதே அந்தமான் நிக்கோபாரில் பாரியோட அம்மா அப்பா முன்னாடியே அந்த கல்யாணம் நடக்கும். அந்த டேடியும் அந்த கிங்கும் அந்த கல்யாணத்தில் இருப்பாங்க. அப்போ தான் அந்த சாப்ளின்னு ஒரு ஜோக் சொல்லுவார். ஒரு செம்ம ஜோக்கு ஒன்று நேற்று நடந்துச்சு. இந்த விஷயத்த சொன்னால் ரொம்ப காமெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நேற்று நீங்கள் வரும்போது பாரியோட அம்மா சுட்ட அந்த ஒரே கன்னில் மட்டும்தான் குண்டு இருந்துச்சு, மீதி எதுலையுமே அந்த குண்டு இல்லை, வெறும் கன்னை வச்சுட்டு தான் நாங்கள் எல்லாம் அப்படி நின்று பயமுறுத்தணும் அப்படின்னு அந்த சாப்ளின் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து இந்த ஜோக்கை சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டேடியும் அந்த கிங்கும் சேர்ந்து இந்த ஜோக்குக்கு சிரித்தபடியே சுபம்னு போட்டு படத்தை முடிச்சிருவாங்க.